அக்வாட்டிக் தெரப்பி அல்லது ஹைட்ரோதெரப்பி என்பது தண்ணீரில் நடைபெறும் ஒரு சிகிச்சை முறையாகும். இதில் தண்ணீரின் இயற்கை பண்புகளான மிதவை, எதிர்ப்பு மற்றும் ஹைட்ரோஸ்டாட்டிக் அழுத்தம் ஆகியவற்றை பயன்படுத்தி குழந்தைகளின் உடல் செயற்பாடு மற்றும் இயக்கத்திறனை வளர்க்க முடியும். வளர்ச்சி தாமதம், நரம்பியல் குறைபாடுகள் மற்றும் உடல் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான குழந்தை மறுவாழ்வு சிகிச்சையில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. குழந்தைகளில் மொத்த உடல் இயக்கத்திறன் வளர்ச்சி. மொத்த உடல் இயக்கத்திறன் என்பது பெரிய தசைகள் பயன்படுத்தப்படும் இயக்கங்களை குறிக்கின்றது. இதில் உட்கார்தல், நிற்றல், நடத்தல், ஓடுதல், தாவுதல் மற்றும் சமநிலையை பராமரித்தல் போன்ற செயல்கள் அடங்கும். இத்திறன்கள் குழந்தைகளின் சுயநிறைவு, விளையாட்டு, பங்கேற்பு மற்றும் முழுமையான உடல் வளர்ச்சிக்கு தேவையானவை ஆகும். மொத்த இயக்கத்திறன் வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள்: செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், டவுன் சிண்ட்ரோம், டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிஸார்டர். தண்ணீர் ஒரு சிறந்த சிகிச்சை சூழலாக கருதப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன? நீர் சிகிச்சை இயக்கம் மற்றும் கற்றலை ஆதரிக்கும் தனித்துவமான சூழலை வழங்குகின்றது. இதற்கு தண்ணீரின் பின்வரும் பண்புகள் உதவுகின்றன. மிதவை உடல் எடையை குறைத்து இயக்கங்களை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய உதவுகின்றது. எதிர்ப்பு தசைகளை பலப்படுத்த இயற்கையான எதிர்ப்பை வழங்குகின்றது. ஹைட்ரோஸ்டாட்டிக் அழுத்தம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் உணர்வை அதிகரிக்க உதவுகின்றது. சூடான தண்ணீர் தசைகளை தளர்த்தி வலி மற்றும் இறுக்கத்தை குறைக்க உதவுகின்றது. தண்ணீர் மூட்டுகளின் மீது ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதால் தரையில் செய்ய சிரமமான இயக்கங்கள் குழந்தைகள் தண்ணீரில் எளிதாக பயிற்சி செய்ய முடிகின்றது. நீர் சிகிச்சையால் மொத்த உடல் இயக்கத்திறன்களில் ஏற்படும் மாற்றங்கள்: சமநிலை மற்றும் உடல்நிலை கட்டுப்பாடு. தண்ணீர் உடலை மெதுவாக ஆதரிப்பதால் குழந்தைகள் சமநிலையை பராமரிக்கவும் உடல்நிலையை கட்டுப்படுத்தவும் பயிற்சி பெற முடிகின்றது. தசை பலம் மற்றும் ஒருங்கிணைப்பு. தண்ணீரில் நகர்வது இயற்கையான எதிர்ப்பை உருவாக்குவதால் பெரிய தசைகள் பலப்படுகின்றன. இதனால் காலசைவு, கையை நீட்டுதல், நடப்பு போன்ற இயக்கங்களில் ஒருங்கிணைப்பு மேம்படுகின்றது. நடப்பு மற்றும் செயல்திறன் இயக்கம். செரிப்ரல் பால்சி போன்ற நிலைமைகள் கொண்ட குழந்தைகளில் நடக்கும் வேகம், தாங்கும் திறன் மற்றும் இயக்க செயற்திறன் மேம்படுவதில் நீர் சிகிச்சை உதவுகின்றது. இயக்கத்திறன் வளர்ச்சி. தண்ணீரில் நடைபெறும் செயற்பாடுகளில் ஈடுபடும் குழந்தைகள் நீர் சிகிச்சை செய்யாத குழந்தைகளை விட மொத்த இயக்கத்திறன்களில் அதிக முன்னேற்றம் காண்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான நீர் தெரப்பியின் பயன்கள்: செரிப்ரல் பால்சி மொத்த இயக்கத்திறன், சமநிலை மற்றும் தசை கட்டுப்பாட்டை மேம்படுத்துகின்றது. ஆட்டிசம் இயக்கத்திறன், சமூக தொடர்பு மற்றும் செயற்பாட்டில் பங்கேற்பை மேம்படுத்துகின்றது. வளர்ச்சி தாமதம் ஆரம்ப வளர்ச்சி இடைவெளிகளை குறைத்து ஒருங்கிணைப்பை மேம்படுத்த உதவுகின்றது. நீர் சிகிச்சையின் உளவியல் மற்றும் சமூக நன்மைகள். உடல் முன்னேற்றத்தை தவிர நீர் சிகிச்சை குழந்தைகளுக்கு பல உளவியல் மற்றும் சமூக நன்மைகளையும் வழங்குகின்றது. அதாவது தன்னம்பிக்கை மற்றும் சுயநிறைவு அதிகரிப்பு, சமூக தொடர்பு மற்றும் தொடர்பாடல் மேம்பாடு, உணர்ச்சி ஒருங்கிணைப்பு மேம்பாடு.